பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆறுதலும் மாறும் நிகழ்ச்சியில் வார்த்தைகளை கவனிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வான பூமி எல்லாம் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவது இல்லை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக நன்றி. கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறவர். உங்களுடைய வார்த்தையை அனுப்பி ஜனங்களோடு கூட பேசுங்க. உங்களுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறதா இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த வார்த்தைகளை அனுப்பும். அந்த வார்த்தைகளை உருவாக்குகிறதா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு விசை கூட ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் வசனங்களை தியானிக்கலாமா? இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கவனிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் நான் வாசிக்கிறேன். 1 Corinthians chapter 10 verse 12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இந்த கடைசி காலகட்டத்தில் கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தை கொடுக்கிறார். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். நாம் எப்படி ஆரம்பிக்கிறோம், நம்முடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல, நம்முடைய ஓட்டம் எப்படி முடிகிறது என்பது முக்கியம். அநேகருடைய ஆரம்பங்கள் ஆடம்பரமான ஆரம்பங்கள் இருக்கிறது, அதட்டலான ஆரம்பங்கள் இருக்கிறது, ஆர்ப்பாட்டமான ஆரம்பங்கள் இருக்கிறது. ஆனால் முடிவு, ஆசீர்வாதமான முடிவு இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு என்பது ஒரு காலத்தை மாத்திரம் குறிக்கவில்லை. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் 3 டென்ஸ்லையும் ரட்சிப்பை குறித்து பேசப்படுகிறது. என்றைக்கு ரட்சிப்பு நிறைவேறும்? முடிவு பரியந்தம் நிலைத்து நின்றால், இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும், அன்றைக்கு தான் ரட்சிப்பு நிறைவேறும். நாம் வெளிப்படுத்தல் பார்க்கிறோம். சபைக்கு 7 சபைகளுக்கு பேசும்போது எபேசு சபை குறித்து சொல்றான், எந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்று சொல்லி அறிந்து கொள். எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய்? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஒரு நபரை தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை மையமாக வைத்து, தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன். வாட் we are thinking. நாம கேட்கும்போது கூட பொதுவாக நீங்க எப்படி இருக்கிறீங்க சொல்லுவாங்க, நான் கிருபையில் நிற்கிறோம். அந்த வசனம் கூட இருக்குது, நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை, நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும். பாடல், நிறைய பாடல் இருக்குது. நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் தேவ கிருபையே. இப்படி நிற்பதை குறித்து நிறைய பாடல்கள் இருக்குது. கிருபை குறித்து நிற்கிறோம் ஆண்டவருடைய கிருபையில நாம் சொல்றோம். ஆனா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நான் நிற்கிறேன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தவன் இன்றைக்கு நான் நிற்கிறேனா இல்லை என்றால் விழுந்திருக்கிறேனா? ஆவிக்குரிய காரியங்களில் எப்படி இருக்கிறோம், எண்ணுகிறோம்? இயேசு கூட ஜெபத்தை குறித்து பேசும்போது ஒரு ஓமை அருமையா சொன்னாங்க. லூக்கா 18 பார்க்கிறோம். அதாவது, தன்னை நீதிமான் என்று எண்ணி மற்றவன் அற்பமா நினைத்தல். நம்முடைய எண்ணம், நான் நிற்கிறேன், நான் தான் பெர்ஃபெக்ட். அவங்க என்ன தெரியுமா? நான் தான் எல்லாவற்றிலையும் நிற்கிறேன், நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன், என்ன போல ஒருத்தனும் இல்லை. நான் ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன், தசமா கொடுக்கிறேன், உபவாசிக்கிறேன், வாரத்தில் 2 முறை, என்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் கொடுக்கிறேன், தாயக்காரன் மாதிரி நான் இல்லை. இப்படி தன்னை நிற்கிறேன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டே இருந்து கொண்டிருக்கிறாங்க. முடிவையும் நான் பார்க்க வேண்டும். அநேகருடைய ஆரம்பங்கள் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு, பரிசுத்தமா இருந்தது, அபிஷேகம் உள்ளதா இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் தங்களுடைய வாழ்க்கையின் காலங்கள் போக போக முடிவு மிக பரிதாபமாக இருக்கிறது. வேதத்தில் அநேக சம்பவங்களை பார்க்க முடியும். ஆசா ராஜா
தன்னுடைய இளப்பிராயத்துல கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சார். ராஜாவை மாற்றப்பட்ட இளப்பிராயத்திலே கொஞ்சம் உயருடைய கீர்த்தி பரவும் போது அவருக்கு மேட்டிமை உண்டாகி, அதனால் ஒரு நாள் சொன்னார், ஆசா ராஜா தன்னுடைய தகப்பன் இறந்த பின்பதாக ராஜ்யபாரத்துக்கு வரும்போது அவருடைய நாட்களில் அமெரிக்கா இருந்ததாம், அமைதியாய் போய் கொண்டிருந்தது. ஒரு யுத்தம் வரும்போது கூட ஆண்டவரை சார்ந்து போற ஆண்டவரே ஒரு விசுவாச அறிக்கை பண்றார், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். அப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவர் ஆனா ஆசோட நிலைமை என்ன? ஒரு வியாதிப்பட்ட போது கர்த்தரை தேடாமல் பரிகாரியை தேடி போன தன்னுடைய முடிவு ஆண்டவரை தேடாமல் முடிவு போய்விட்டது. ஆகவே கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய காரியம், நான் நிற்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம், சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனா காலத்தை பார்த்து இப்ப எப்படி இருக்கிறோம்? எபிரேயர்ல கூட அந்த எபிரேய ஆக்கியன் சொல்றார், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள், you supposed to be as a pastor. காலத்தை பார்த்தா எவ்வளவு காலம் கடந்து போச்சு, இன்னும் அப்படித்தான் இருக்கிறோம், இன்னும் விழுந்துட்டோம். எண்ணிக்கொண்டிருந்தோம் நான் தான் பரிசுத்தவான், நான் தான் முதல் விசுவாசி, ஆவிக்குரியவன். இன்றைய நிலைமை என்ன? நிற்கிறோமா? இதனால நான் முகவுரை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று சொல்லி எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். பிசாசு எவனை விழுங்கலாம் என்று அவன் சுற்றி திரிகிறான், கர்ச்சிக்கிற சிங்கம் போல. ஆதாம் ஏவாள் நின்றாங்க, ஒரு காலகட்டத்தில் விழுந்து போனாங்க. சிம்சோனுடைய ஆரம்பம், ஆவில் ஆரம்பிச்சாங்க. சிம்சோனுடைய ஆரம்பம். நியாயாதிபதி புஸ்தகத்தை கவனியுங்கள். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவனை பெறும்போதே தரிசனத்தோட ஜெபத்தோட பிரதிஷ்டையோட அந்த பிள்ளையை பெறுறாங்க. 24ஆம் வசனம் கவனிங்க. நியாயாதிபதிகள் 13:24. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த பிள்ளை வளர்ந்துச்சுங்க. ஆரம்பத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் சிம்சோனுக்கு. முடிவு என்ன? அபிஷேகத்தை இழந்தான், தன்னுடைய பலத்தை இழந்தான், கண்களை இழந்தான், தன் வாழ்க்கை இழந்தான், ஜீவியத்தை இழந்தான், பரிசுத்த ஜீவியத்தை இழந்தான், கர்த்தர் வைத்திருந்த நோக்கத்தை இழந்தான், ஸ்தானத்தை இழந்தவன். இஸ்ரவேல் ஜனத்தை நியாயம் தீர்ப்பதற்காக நியாயாதிபதியாய் வைக்கப்பட்டவன். ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் தேசத்திற்காக, மக்களுக்காக ஒரு காரியத்தை கூட போராடல. அவன் செஞ்ச யுத்தம் எல்லாம், அவன் செஞ்ச கொலையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தன் சுய காரியத்துக்காகவும் செய்து முடித்தான். முடிவு என்ன? பரிதாபமாய் மரித்து போனான். ஆனால் ஆரம்பம் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டும். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்முடைய ஆரம்பம் கர்த்தரை சார்ந்திருந்தது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று எபேசு சபைக்கு எழுதுகிறார். ஆனாலும் ஒரு குறை உண்டு. ஆதியில் இருந்த வைராக்கியம் இல்லை, ஆதியில் இருந்த பரிசுத்தம் இல்லை, ஆதியில் இருந்த அபிஷேகம் இல்லை, ஜெபஜீவியம் இல்லை. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அந்த பிள்ளையுடைய ஆரம்பம் ஆசீர்வாதம். அடுத்து பாருங்க, அடுத்த வசனம் 25ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Judges chapter 13 verse 25. அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். அவன் இருக்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆரம்பம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன் அங்க இருக்கிறான். பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவத் துவங்கினார். கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவன் ஆரம்பம். நம் முடிவு என்ன? போகும்போது தன்னுடைய தகப்பனு கீழ்ப்படியில. அடுத்த 14ஆம் நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனம் கவனிச்சீங்க. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒருத்தி பெண்ணை கண்டு அங்கே இருக்கையில் ஏவ துவங்கினார். அங்கிருந்து வெளியே வந்துட்டாரு.
சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய ஆவி ஏவத்தவங்க அங்கிருந்து வெளியே வந்த போது ஒரு பெண்ணை கண்டு தன்னுடைய ஜீவியம் இழந்து விட்டது. ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாவதாக. அப்படி காசாக்கு போய் அங்க ஒரு வேசியை கண்டு தன்னுடைய ஜீவியம் போய்விட்டது. முதலாவது அந்த வசனத்தை கவனிச்சு ரொம்ப அருமையா இருக்கிறது. நியாயாதிபதிகள் 13:25. அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் தானின் பாளையத்தில் இருக்கையில். அந்த நடுவில் தானின் பாளையத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய ஆவி ஏவ துவங்கினாரு. ஆனா 16ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தை கவனிங்க. பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்து கொண்டு வந்து அப்படின்னா அவன் மறிச்சிட்டான். கடைசியில் ஆண்டவர் கேட்கிற, எனக்கு தாருங்க ஆண்டவரே, பலன் தாங்கப்பா, என்ன நினைச்சரலும்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் பலன் கொடுத்தார். கண்டு போச்சு. ஒரே தீர்வியாய் 3000 பெலிஸ்தர்களை கொன்றான். அப்படி அவனும் அடிந்து போனான். செத்த போது அவனுடைய பாடி எடுக்கிறாங்க. என்ன பண்றாங்க பாருங்க. சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனாவோவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். மனோவாவுடைய கல்லறை பக்கத்தில் அடக்கம் பண்ணாங்க. எங்க? சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே. முதலாவது சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவன். தேவன் அவனை உருவாக்கின ஒரு இடம். ஆனால் இப்பொழுது அங்கிருந்து வெளியே வந்தது நிமித்தமாய் இப்பொழுது அங்கே ஒரு பிணமாய் மரித்தவனாய் போய் நிற்கிறான். அன்புக்குரியவர்கள், நம்முடைய ஆரம்பம் பலவிதமா இருக்கலாம். ஆனா முடிவு எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நம்முடைய முடிவை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். தாவீது கூட ஜெபம் பண்றார் ஆண்டவர்கிட்ட, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று சொல்லி அறியும்படிக்கு என் நாட்களை இன்னும் அறிவு எனக்கு தாரும். மோசே அப்படிதான் ஜெபம் பண்றார். எப்படி ஜெபம் பண்றார் பாருங்க. சங்கீதம் 39ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பாருங்க. கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவர் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். என் முடிவு எவ்வளவு என்னன்னு தெரியுங்க. நான் I want to know about my end. பலர் ஆடம்பரமாய் பயங்கரமாய் ஆரம்பித்திருக்கிறாங்க. ஆனால் முடிவு என்ன? முடிவு என்ன? நம்முடைய முடிவை குறித்து சிந்திக்கிறோமா? முடிவு வரைக்கும் நிற்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறதா? வைராக்கியமா சொல்லிக் கொண்டிருந்தோம், நான் நிற்பேன், நான் கர்த்தரை சார்ந்து நிற்பேன், அவருக்காக வாழ்வேன், அவரோடு கூட இருப்பேன். பேதுரு அதான் சொல்றாரு, எல்லாரும் இடறி போட நான் இடறி போக மாட்டேன், உம்மோடு கூட மறிக்க வேண்டியதா இருந்தாலும் நானுமே மறுதலிக்க மாட்டேன். இப்படியெல்லாம் வைராக்கியமா சொன்னவர் தான். யூதாஸ் கரியோத்து இயேசுவோடு கூட இருந்தவர். நல்ல பணப்பை கிடைத்தது, பொறுப்பு கிடைத்தது. ஆனால் முடிவு என்ன? இயேசுவை காட்டி கொடுத்து தன்னுடைய ஜீவியத்தை இழந்து போனார். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன், எண்ணுகிறவன் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். பல காரியங்களை சாதித்திருக்கலாம், பல மணி நேரம் ஜெபம் பண்ணிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில பெருமை வந்துடக்கூடாது. தாழ்மையின் ஜீவியம் உண்டாகட்டும், தாழ்மையின் சுவாபம் உண்டாகட்டும், தாழ்மையின் எண்ணம் உண்டாகட்டும். நான் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய படிப்பு அல்ல, அனுபவம் அல்ல, ஃபேமிலி பேக்ரவுண்ட் அல்ல, எல்லாம் தேவனுடைய கிருபை. அவர் இல்ல நான் இல்ல. அவர் சுவாசம் கொடுக்கறனா, அவர் பலன் தரலனா நான் இல்ல. நான் நிற்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபையை சார்ந்திருந்தால் கடைசி பரியந்தம் நிற்கலாம். தேவன் கிருபை தருகிறார். கிருபை தரும்போது பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் இல்லை, நம்முடைய கிரியையை சரி செய்வதற்காய் கர்த்தர் கொடுக்கிற தருணம் அது. ஆனால் ஆரம்பம் நின்றவன் முடிவு நிற்க முடியவில்லை. பொதுவாக பாருங்க, லாங் ரேஸ் எல்லாமே 1500 ஸ்கூல் எல்லாமே 1500 மீட்டர் ரன்னிங் உண்டு, 1500 மீட்டர் ஓட்டம், மினி மாரத்தான் ஓட்டம், 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயம். இப்படி ஓட்டப்பந்தயம், அதாவது வெகு தூரமாய் ஓடுகிற ஓட்டப்பந்தயம் இருக்கிறது. இதுல பொதுவாக இந்த 200 மீட்டர், 100 மீட்டர், 50 மீட்டர், இந்த 200, 400 மீட்டர் ஸ்பீட், அந்த ஸ்பீட் ரேஸ் எல்லாமே எடுத்த உடனே வேகமா ஓடுவாங்க. ஏன்? அது சில வினாடிகளுக்குள் முடிந்துவிடும். உசேன் போல்ட் ரெக்கார்ட் வச்சாங்க. நம்ம கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள அந்த ரேஸ் முடிஞ்சிடும். அப்ப
அப்போ பொறுமையாய் தாமதமாய் ஓட முடியாது, மிக வேகமாய் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவாங்க. ஆனால் கொஞ்சம் நெடுந்தூரமாய் ஓடுகிற ஓட்டப்பந்தயத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா எவ்வளவு நல்ல வீராங்கனைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறுமையா ஓடுவாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறுமையா ஓடுவாங்க. நம்ம அவசரப்பட்டு எமோஷனல் ஆகி எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப அதிர்வு அடைஞ்சு எமோஷனல் ஒரு உணர்ச்சி பூர்வமா பல காரியங்களை செஞ்சோம். நம்மளை பார்க்கிறவங்க ஐயோ பயங்கர ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியில் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய முதிர்ச்சியில் இருக்கிறாங்கன்னு நினைச்சாங்க. எல்லாமே ஒரு ஒரு தடுமாற்றத்தில் ஏதோ ஒரு உணர்வு பூர்வமாய் செஞ்சு கொண்டிருந்தோம். ஆனால் முடிவு என்ன? சிலர் அந்த ஓட்டப்பந்தயத்தில் கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு எமோஷனலாக ஓடுவாங்க. பள்ளிக்கூடங்கள் அந்த மாதிரி தான். ஸ்போர்ட்ஸ் வீரருக்கும் வீரர் அல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அவங்களும் ஓட வருவாங்க. ஐயோ ஏதோ ஜெயிக்க போகிறோன்னு நினச்சி 10 ரவுண்ட் ஓடணுங்க. முதல் ரவுண்ட்லேயே அப்பா பயங்கர ஸ்பீடாக ஓடுவாங்க. மிக வெகு தூரம் ஓடுகிற ஓட்ட பந்தய வீரர்கள் நீங்கள் கேட்டு பாருங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் 2-3 ரவுண்ட்ஸ் கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக ஓடணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக ஓடினா தான் கடைசி வரைக்கும் நிற்க ஸ்டாமினா கிடைக்கும், கடைசி வரைக்கும் நிற்பதுக்கு பலன் கிடைக்கும், கடைசி வரைக்கும் சோர்ந்து போகாமல் ஓட முடியும். ஆனால் ஆரம்பத்தில் இன்னைக்கு நாம் ரொம்ப அவசரப்பட்டு வேகமாய் துரிதமாய் நிற்கிறேன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு நம்மை மிகைப்படுத்தி நம்மை தூக்கி, ஆனா முடிவு என்ன? அனைவருடைய முடிவு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், எல்லாம் முடிந்தது சிலுவையில. எப்படி ஓட்டத்தை ஆரம்பிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி முடிக்கிறோம் என்பது முக்கியம். அநேகர் வெற்றியாக ஆரம்பித்தாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில். பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். பொறுமை இழந்து அதிவேகமாய் முதலாவது ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் முடியாம தன்னுடைய ஓட்டத்தின் பாதியில் தங்களை நிறுத்திவிட்டார்கள். இன்னைக்கு அதே போல தான் நம்முடைய ஜீவியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உழைக்க முடியாம, சம்பாதிக்க முடியாம, படிக்க முடியாம நம்முடைய ஓட்ட பந்தயத்தை ரொம்ப அவசரப்பட்டு ஆரம்பத்தில் தேவையில்லாத கடன், ஏன் தேவையில்லாத நஷ்டத்துக்குள்ள விழுந்தோம்? காரணம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு செஞ்ச காரியம். இயேசு சொல்றாங்க, கடைசி ஜெபம் இயேசு கிறிஸ்து பண்ணும்போது அது யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அருமையாக இருக்கிறது. பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்த நீர் நான் செய்யும்படி நியமித்த கட்டளைகளை செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்றார். இயேசு முடித்தார். நம்ம தான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசு யார்? முடிக்கிறவர். பாவ பரிகாரத்தை அவர் முடித்தார். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும், ஓட்டத்தை வெற்றியா முடிச்சவங்க தான் வெற்றி பெற்றவங்க. பாதியில் ஓடினவர்களே யாரையும் பார்க்காத எங்களுக்கு பைபிள் காலேஜ் கிராஜுவேஷன் 3rd இயர். அந்த கிராஜுவேஷன் அமெரிக்காலேருந்து ஒரு ஊழியர் வந்திருந்தாங்க. கெஸ்ட் ஸ்பீக்கர் அவங்க ப்ரீச் பண்ணும்போது சிம்பிளா கொஞ்சம் தான் ப்ரீச் பண்ணாங்க. அதில் ஒரு சின்ன காரியம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை, சில வருடம் ஆனாலும். என்ன அப்படின்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அதை சொன்னாங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இத்தனை திரளான சாட்சிகள் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். கடைசி வரைக்கும் நிற்கணும்னா பொறுமையோட ஓட கடவோம். பந்தயசாலையில் ஓடுகிறவங்க எல்லாரும் ஓடுவாங்க. ஆனா பரிசு பெற்றுக்கணும் எல்லாரும் பெற்றுக்கொள்வாங்களா? ஓடுறவங்க எல்லாரும் ஓடுவாங்க. சிலர் ஓடும்போது மயங்கி விடுவாங்க, சிலர் ஓடும்போது உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப வேகமாக ஓடி பாதியில விழுந்துடுறாங்க, சிலர் தடுமாறி விழுந்துடுறாங்க, சிலர் நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்னு சொல்லி நிர்விசாரமாய் ஓடுகிறார்கள். சிலர் ஏதோ எல்லாரும் ஓட்டப்பந்தயத்திலே நம்ம கலந்து கொள்வோம்னு சொல்லி ஓடுறவங்க உண்டு.
சில ஓடும் போதே பாதையில் வழி விலகி ஓடுறவங்க உண்டு, ட்ராக் மாதிரி ஓடுறவங்க உண்டு, பாதையில வெளியே வந்துடுவாங்க உண்டு. இதுல என்ன சொன்னாங்கன்னா, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா, ஓடும்போது don't look at the person who ran before you and after you. நீங்கள் ஓடு சாலையில் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. ஓடு சாலையில் ஓடும்போது உங்களுக்கு முன்பதாக யார் ஓடுகிறார் என்பதையும் பார்க்க வேண்டாம், உங்களுக்கு பின்பதாக யார் ஓடி வருகிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டாம். Just look at the place one who finished the race. ஓட்டத்தை இதுவரைக்கும் வெற்றியாய் முடித்தவர்களை பார்த்து நீங்கள் ஓடினீர்கள் என்று சொன்னால் ஓட்டத்தை முடிக்க முடியும். வேல் ரெக்கார்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க, பிரேக் த ரெக்கார்ட்னு சொல்றாங்க. ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயத்தில் 100 மீட்டர் ரெக்கார்ட் பண்ணாங்க. அதை இன்னொருத்தர் வருவார், அதுக்குன்னு கடுமையா உழைப்பார். 9 செகண்ட்ல ஒருத்தர் முடிச்சிருந்தாருன்னா அவர் 9 செகண்டுக்கு முன்னாடியே முடிக்கணும், ரெக்கார்டை க்ளோஸ் பண்ணணும், திரும்ப புது ரெக்கார்டு வைக்கணும்னு யோசிப்பார். அப்போ புது ரெக்கார்டு வைக்கணும், என்ன பண்ணணும்? இதுக்கு முன்பதாக ரெக்கார்டு வச்சவங்க நோக்கி பார்க்கணும், முடிச்சவங்கள. இதே மாதிரிதான் முடித்தது ஒருத்தர் உண்டு, இயேசு கிறிஸ்து. அருமையான ஒரு பாடல் உண்டு, மரண வீடுகளில் படிப்பாங்க. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடி அருள் செய்வார், ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை முடிக்கணும். ஆனா ஒன்று, உலக பிரகாரமான ஓட்டப்பந்தயத்தில் முதலில் ஓடி போய் நிற்கிறவங்க மட்டும்தான் பரிசு. ஆனால் இங்கே ஒழுக்கத்தோடு பொறுமையோடு ஓடி அந்த இடத்துல போய் முடிக்கிற அனைவருக்கும் பரிசு. ஆனால் நிற்க முடியாம இன்னைக்கு விழுந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சவுல் ராஜா ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆரம்பத்தில் ஒரு நல்ல வாலிபன், அழகுள்ளவன், சௌந்தரியவான், உயரமானவன். ஆரம்பத்தில் தேவனுடைய ஆவி இருந்தது, தீர்க்க தரிசனம் சொன்னார், கர்த்தர் கூட இருந்தார், சமயத்துக்கு ஏற்றபடி செஞ்சார். ஆனால் நிலைமை என்ன? கர்த்தருடைய ஆவி விலகி போய் பொல்லாதவி வந்தது. அவருடைய முடிவு பரிதாபம். யுத்தத்தில் மரித்து போனார். 40 வருஷம் அரசாட்சியில் 2 வருஷம் தான் நல்லா ஆட்சி பண்ணார். மற்ற 38 வருடங்கள் ஆட்சி தேவன் இல்லாத ஒரு ஆட்சி. கீழ்ப்படியில காத்திருக்கல. தன்னுடைய முடிவு பரிதாபம். முதல் ராஜா ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும் வசனம் இருக்குது. என்னுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். நான் முடிந்தாலும் என்னுடைய முடிவை குறித்து பேசவும் நிறைய இருக்கணும். நீதிமான்கள் மடிந்து போகிறவனுடைய முடிவை குறித்து சிந்திப்பானேன். முடிவு எப்படி இருக்கிறது? சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த போது தேவ மகிமை வந்து வெளிப்பட்டது. நாம் யாத்திராம் கடைசி அதிகாரத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் கற்பித்தபடியே செஞ்சார், கர்த்தர் கற்பித்தபடியே செஞ்சார், கர்த்தர் கற்பித்தபடியே பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், எல்லா பணிமுட்டுகளையும் செஞ்சார். கர்த்தர் சொன்னபடி செய்து முடித்த போது ஆசரிப்பு இடத்தில் தேவ மகிமை வந்து வெளிப்பட்டது. எப்போ தேவ மகிமை வந்து வெளிப்படும்? என்றைக்கு முடிக்கிறோமோ அன்றைக்கு தான் ஓட்டத்தை முடிப்போம். அவங்களை உற்சாகப்படுத்த விரும்புறேன். பாதியில விட்டுறாதீங்க. ஆவி குறித்த திரும்ப தொடருங்க. கர்த்தர் பலன் தருவா. தேவனை சார்ந்திருங்கள். அவருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும். உசியா ராஜா ஒரு சின்ன வயசுல ராஜாவாக்கப்பட்டவர். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்துல தேவாலயத்தில் திரும்ப மகிமை ஊற்றப்படுது. ஆனா ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி உயரம் உன்னதமான சிங்காசனம் வீட்டுக்கு கர்த்தரை நோக்கி பார்க்க தரிசனம் பார்க்கிறார். தேவ மகிமை வந்து வெளிப்படுகிறது. வஸ்திர தொங்கலால் சபை நிரம்புகிறது. காரணம் என்ன? உசியா ராஜா மரணம் அடைஞ்சார். உசியா ராஜாவுடைய ஆரம்பம் என்ன? தாழ்மை. தேவனுக்கு பிரியமானதை செஞ்சார். கொஞ்சம் உயர்த்தப்படும் போது தன்னை மேட்டிமை, தன்னை உயர்த்தினான். தேவ சமூகத்தில் போய் தூபம் காட்டுறார். கர்த்தர் குஷ்ரோகத்தை அனுப்பினார். தன்னுடைய ஜீவித்தை இழந்து போனான், அரித்து போனான். கேசியோட நிலைமை என்ன? எலிசாவுடைய அசிஸ்டன்ட். பொருளாசப்பட்டு ஆரம்பம் உண்மையா பணிவிட செஞ்சுட்டு இருந்தார். முடிவு என்ன? குஷ்ரோகம் அவனை பிடித்தது. நாகாமனுடைய குஷ்டம் அவனை பிடித்தது. அகித்தோப்பில் நல்ல ஆலோசனைக்காரரா இருந்தார். முடிவு என்ன? பரிதாபம். அனைவருடைய ஆரம்பம் நன்றா இருக்குதுங்க. ஐயோ சூப்பரா பண்றாங்க, உங்க பிள்ளைகள் பரவாயில்ல, உங்க வாலிபர்கள் பரவாயில்ல. கடைசி வரைந்து நம்மை காத்துக் கொள்வோம். தேவன் நமக்கு அந்த பலன் தரட்டும். யூதாஸ் காரியத்தை அதே மாதிரி தான். அப்சலோம் தன்னுடைய முடிவு பரிதாபம். அன்புக்குரிய தேவ ஜனமே,
நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். நினைக்கலாம், இந்த ஊர்ல நான் மட்டும் தான் பெரிய ஆள், இந்த சபையில நான் மட்டும் தான் பெரிய ஆள், என் குடும்பத்தில் நான் மட்டும் தான் ரொம்ப நிற்கிறேன். ரொம்ப நம்மை நாமே மேட்டிமை எண்ணத்தோடு வாழ்ந்து நம்முடைய ஜீவியத்தை இழந்து விட வேண்டாம். தயவாய் பட்சமாய் கேட்கிறேன், தேவஜனமே, விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவோம். பொறுமையோடு ஓடுங்க, பொறுமையோடு ஓடுங்க. முடிவுபெருந்தும் நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களுக்கு பலன் தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே நான் நிற்பேன்னு சொன்னேன், விழுந்துட்டேன், எனக்கு நிற்க பலன் தாரும், திரும்ப எழும்ப பலன் தாரும். கர்த்தர் எழுப்புவார். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, எலும்பு சீயோனை வல்லமையை தரித்துக்கொள். எலும்பு எலும்பு எலும்பு. கர்த்தர் உங்களை எழுப்ப விரும்புகிறார். விழுந்த இடத்துல இருந்து எழும்புங்க. கர்த்தர் நிற்க வைக்க விரும்புகிறார். இன்னும் நீங்க ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவே எழும்புங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கட்டும். கேளுங்க, ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் ஓட்டத்தை பயங்கரமா ஆரம்பிச்சாங்க. அநேக நஷ்டத்தோடும் கடனோடும் அநேகருடைய காரியங்கள் முடிவடைகிறதே, வியாதியோடு முடிவடைகிறதே, சாபத்தோடு முடிவடைகிறதே. எங்கள் வாழ்க்கை அப்படி ஆகிற கூடாதப்பா, கூடாதப்பா. ஜெபம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எச்சரித்திருக்கிறீங்க. ஆரம்பம் ஆண்டவரே ரொம்ப பயங்கரமா இருக்குதா, நான் முடிவு இன்னைக்கு சரியான பேர் கேள்விக்குறியா இருக்குது. அநேகருடைய முடிவு இன்னைக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்குது. அநேகருடைய முடிவை குறித்து இன்னைக்கும் ஆண்டவரே வாக்குவாதங்கள் இருக்கிறது, விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய முடிவு அநேகருக்கு ஆசீர்வாதமான முடிவா இருக்கட்டும். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு பெரிய மினிஸ்ட்ரி இந்த உலகத்துல செஞ்சு முடிந்ததுன்னு நீங்க சொல்லிட்டு போனீங்க, ஒரு புதிய ஓட்டத்தை ஆரம்பிப்பதற்காக. அதே போல இந்த ஆண்டவரே, நாங்களும் விழுந்த இடத்துல இருந்து எழும்பி நிற்க எங்களுக்கு பலன் தாரும், பலன் தாரும். உங்களுடைய கிருபை என்னும் தாரும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாவங்களை மன்னிங்க, குறைகளை மன்னிங்க, இரத்தத்தினால சுத்திகரித்து இன்னும் நிறுத்துவீராக. கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.